ஹைடா ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது வயல் ரித்தி பிடிச்சிட்ருக்கா. ரித்தி அக்கு 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 பயமாக இருக்குது, அக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வயலோட ட்ரெஸ் ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கா. அவளுக்கு இது காரில் ஜிம்மன் வந்து முட்டி இருப்பான் இல்லையா. ஸோ அந்த டைமே ஒரு மாதிரி இது அவளுக்கு அடிக்கடிக்கு வரும் இந்த பயம், ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி. அதனாலவே என்னமோ நீங்கள் ரியா அம்மா அப்படி சொல்லிட்டு எந்த டைமாக இருந்தாலும் அவளை கபோர்டில் போட்டு லாக் பண்ணுருவீங்க. சின்ன விஷயம் பார்த்தாலுமே அவள் அழுவா, மிரள்வா. அண்ட் போக போக எல்லாத்தையுமே அவளே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. பட் இப்போது திடீர்னு அவள் எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி டக்கு டக்கு டக்குன்னு இதெல்லாம் நடக்கும்போது அவளுக்கு படப்படம் நடிச்சுக்குது. ஒரு ப்ராப்ளம் வரும்போது சண்டை கொஞ்சமாலேருந்து பெருசாக ஸ்டார்ட் ஆகும். அப்போது புரியும், ஓகே இது ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணுவா. இது இப்போ சடனாக நடந்துருச்சு இல்லையா. ஸோ அந்த பதட்டத்தில் பேனிக் அட்டாக் வந்துருச்சு. ஸோ அவளால முடியல, நிற்கவே முடியல. முதல்ல ஒரு மாதிரி வயனை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்க. வயனால் 2 பேரையும் பிடிக்க முடியல. ஒரு சைடு பன்னி, ஒரு சைடு ரித்தி. 2 பேரையும் ஹேண்டில் பண்ண முடியல. ரித்தி வேற கீழே விழுற மாதிரி ஸ்லிப் ஆகிற மாதிரி போகிறா. இந்த டைம் தான் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ரித்தியை பார்த்தீங்களா அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்தும் போது ஜேகே ஜிமனை பிடிச்சி தள்ளிட்டே போயின்ட்டுருப்பான். இந்த சவுண்ட் கேட்டு எல்லாருமே திரும்பி பார்க்க ரித்தி ஆழ்ந்துட்டுருக்கா. வயனாலும் பிடிக்க முடியல. ஸோ ஜேகே கார் நிற்கிது. கார் டோர் ஓப்பன் பண்ணி பனியை உள்ளே உட்கார வைக்க, நீ உள்ளே உட்காரவே மாட்டேன்றா. ரித்தி நீயாவது உட்காரு, முதல் பயப்படாத அப்படின்னு வயன் ரித்தி கிட்ட பேச ரித்தியும் உட்கார மாட்டேன்றா. நெக்ஸ்ட்டு ஜேகே ஜிமனோட கோட்டில் விட்டுட்டு வேக வேகமாக ரித்தி கிட்ட வரான். ரித்தி வயனை ஹக் பண்ணிட்டுருக்கா. வயன் ரித்தியை காருக்குள்ளே உட்காராக்க ட்ரை பண்ணுறா. எங்கே ஜேகே, வயன் விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒயன் மேலே இருந்து ரித்திகை எடுக்க ரித்தி டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. மாமா உங்களால் அவளை பார்த்துக்க முடியாது, ஒரு நிமிஷம் சண்டை போடாமல் இருந்தாலே அவள் நார்மல் ஆகிடுவா, அதுக்கு தான் சொன்னேன். சரி கொஞ்ச நேரம் நான் அவளை பார்த்துக்கிறேன். இல்லை மாமா, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன், ஒரு நிமிஷம் கொஞ்சம் சைலண்டாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வயன் வர ஜேகே அவளை உரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வயனையும் முறைக்கிறான். இல்லை அவளுக்கு அடிக்கடிக்கு இப்படி ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி. நான் பார்த்துக்கிறேன் வயன், நான் பார்த்துக்கிறேன். வயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரியா மாமா சொல்றதை கேளு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டம், ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாலே போதும், அவளே நார்மல் ஆயிடுவா அப்படிலாம் ரியா பேசிட்டு ஜேகே கிட்ட வர. ஜேகே காதலே வாங்காம ரித்திய ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அல்லாத பாருடி அல்லாத. அவளுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு அவளால் நிற்க முடியல. ஜேகே லைட்டாக புஷ் பண்ணி ஆறு சைடில் உட்கார வைக்கிறான். பயமா இருக்கு அக்கா அப்படின்னு ரெட்டி எழுந்துக்க ட்ரை பண்ண ஜேகே அவளுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் க்ளோஸா அவ 2 காதையும் மூடுறான். இங்க பாரு ரித்தி, ஒன்றும் இல்லை என்ன பாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது காதை டைட்டாக மூடுறான். ரித்திக்கு எந்த சவுண்டுமே கேட்கல. அவளுக்கு பயம் ஸ்டார்ட் ஆனது ஜமன் வந்து எதிர்பாராத நேரத்தில் வந்து டொம்முன்னு முட்டியிருப்பான். அந்த சவுண்டில் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நெக்ஸ்ட் அந்த சண்டை. இப்போ சிக்கி காது மூட அவள் காதில் எந்த சத்தமும் கேட்கல. இப்போ சிக்கிவும் ஒரு மாதிரி பார்க்க ஒன்றும் இல்லை பயப்படாதா, நான் உன் கூட தான் இருக்கேன். மம்மா தான் சிக்கி, மம்மா தான், ஒன்றும் ஆகலை, பயப்படாத, நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு ரித்தி காதை நல்லா க்ளோஸ் பண்ண. ரித்தி சிக்கிவை பார்த்துட்டு இருக்கா. சிக்கி இன்னும் க்ளோஸா ரித்தி கிட்ட வந்துட்டு கார் ஒரு க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு ரித்திக்கும் க்ளோஸாக வந்து 2 பேரோட ஃபோர்ஹெட் அட்டாச் ஆக ரித்தி சிக்கன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த டைம் ஜேகே ரித்தி 2 பேரும் கபோர்ட்குள்ளே இருந்தது லைட்டாக ஞாபகம் வருது. அப்போ கூட ரித்தியோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்க. ஜேகே ரித்தியோட காதை மூடி ஒன்றும் இல்லை மாமா இருக்க, பயப்படாத அப்படி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. சிக்கிவ கண்ணு நிற்காம பார்த்துட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை ஜேகே பார்த்துட்டே இருக்கா.
கொஞ்சம் கொஞ்சமா ரித்தியோட அந்த ஷிவர்னஸ் அவளுக்கு உடம்புலாம் நடுங்குது இல்லையா, அதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. ஜிக்கிக்கு இது நல்லா ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறா அப்படி. பிகாஸ் நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்க. அந்த ஓல்டு மெமரியில உங்களுக்கு ஞாபகம் வர ஜேகே ஓகேல. பொறுமையா ரித்தி காதுல இருந்து கை எடுக்க அம்மா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிட்டா. ஒயெல்லாம் சைலண்டா பார்த்துட்டு இருக்கா. ரித்திக்கு பேனிக் அட்டாக் வந்தா காம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒயன் ரியாவை பார்க்க ரியாக்கே இது ஷாக்கா இருக்கு. எல்லாரும் காரை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் ஜேகே பொறுமையா ரித்தி ஃபேஸுக்கு பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். எல்லாரும் காரை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இந்த சீன் நடக்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் திரும்பிக்கிட்டாங்க. ஜமன் மட்டும் காரை பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்றான் இவன்? ரித்தி ஏதாவது டிவோர்ஸ் பண்ணிட்டான். அவள்கிட்ட ஏன் இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்? ரியா அப்படின்னு ரியாவை பார்க்க ரியா ப்ளஷ் பண்ணிட்டே திரும்பிக்கிறான். இன்னுமே அந்த மரமண்டைக்கு விளங்கவே மாட்டேங்குது. ஒரு கடுப்புல ரியாவை பார்த்துட்டே இருக்கான். நெக்ஸ்ட் சும்மா இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டு என்ன பண்றான் இவன் அப்படின்னு கத்திக்கிட்டு கார் கிட்ட வர எல்லாரும் ஜமனை பிடிச்சி ஸ்டாப் பண்றாங்க. அங்கிள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடறாரு ஜமனை. ரியா கத்திக்கிட்டே ஜமன் கிட்ட வர நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அவன் பண்ணலடா, நீ தான் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஜிப்பை புஷ் பண்ணிட்டு அங்கிருந்து இழுத்துட்டு போறான். கொஞ்சம் கூட திருத்த மாட்டீங்களா? இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ரீசன் மோமோன்னு சொல்றீங்களா? என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே ரியா வர நான் பாத்துக்கிறேன், அப்பா வீட்டுக்குள்ள கூட்டு போங்க அப்படின்னு இழுத்துட்டு போயிடறான். எங்க ரியா அங்கிளை பார்க்க அங்கிள் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஜமன் ஏன் இப்படி இருக்கான் அப்படி காருக்குள்ள திரும்பி பார்க்க அவருக்கு ஹாப்பியா இருக்கு. டைவர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அஃபெக்ஷன் இருக்கதான் செய்யுது. அவருக்கு புரியுது. ஒயனை பாக்குறாரு. அவரோட பார்வையில ஒயன் 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. ஸோ அதனால அவருக்கு ஒயன் நினைச்சு ப்ராப்ளம் இல்லை. ஜமன் அவன் ஏன் இப்படி இருக்கான் அதுதான் அவருக்குள்ள ஓடுது. நெக்ஸ்ட் ரியா அங்கிள் உள்ள போலாம். அவரு ரியாவை பார்க்கும்போதே அவருக்கு கஷ்டமா இருக்கு. அங்கிளை அவதான் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறா. மேல இருந்து ஆண்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் கிட்டவே வரல. ஜமன் சண்டை போட்டு விடாம எல்லாரும் இந்த வீட்டுல இருந்து நீ அனுப்பியிருக்கணும்டா, தப்பு பண்ணிட்டேன். உனக்கு யாரும் இங்க இருக்கிறது பிடிக்கல, ப்ராப்ளம் உன்கிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படி திங்க் பண்ணிட்டு அவங்க ரியாவை பார்க்க ரியா அங்கிளோட கை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. முதல்ல ஒன்று தூக்கி வெளியே போகணும்டி, உன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இரு. இது எனக்கு ஒரு பெரிய ரீசன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேவலமா திங்க் பண்ணிருக்காங்க. இங்க பன்னி ஒயனை டைட்டா பிடிச்சதுதான். ஒயனை விடவே இல்லை. அவனும் பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். ஒயன் அவனை காம்பனி ரூமுக்கு கூட்டு போறா. எங்க ரித்தி ஜெக்கி அவளை கிஸ் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா, ஒரு மாதிரி ஜெக்கிவை பார்த்துட்டே இருக்கா. ஜெக்கி அவ லிப்ஸ் விட்டுட்டு நீ ஓகேவாடி நார்மல் ஆயிட்டில்ல, தட்ஸ் மை கார். அவன் சீக்கில் கிஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஹாஸ்பிட்டல் அங்கே பார் லைட்டாக பிளட் வருது. அவளுக்கு தான் மடையில் முட்டிக்கிருச்சு. ஸோ ரித்தி அவள் கையை கொண்டு போயிட்டு நெத்தியில் வைக்க போகல. நெக்ஸ்ட் ஜெக்கி அவளை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம கூட சின்ன வயசுல சிம்மன் மாமா தானே இருந்துச்சு. எனக்கு போ ஜேகே மாமா மாதிரி தெரிஞ்சது. ஜேகேவோட ஜஸ்ட்டுக்குள்ள இருக்கீங்க. இந்த டவுட் உங்களுக்கு இப்போ வர ஆரம்பிக்குது. அமைதியா இருக்க இரு, இந்த கார் புக் பண்ணுறேன், இப்போ டாக்ஸியில் போகலாம். அந்த காருக்குள்ளவே ஜிக்கோட மொபைல் எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கீழே தேடிட்டே இருக்கான். நீங்கள் ஜிக்கோ பார்த்துட்டே இருக்கீங்க. எங்க டெரஸ்ல ஜம்மன் என்ன ஏன்டா எழுதிட்டு வர? உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஜிக்கி நல்லா ஏமாத்துறான். அத்தை தமிழ 2 பேரும் ஏமாத்துறானா? ஜம்மன் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ப்ராப்ளம் பண்ணி வைக்கிற? நீ பேசணும்னு சொல்லி உன்னை கூப்பிட்டா என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? உங்க முன்னாடி ஜிகே ரித்தியை கிஸ் பண்றான், பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. அது அவன் பொண்டாட்டிடா, நம்ம என்ன கேட்க முடியும்? அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல நிஜமா. டிவோர்ஸ் ஆயிட்டா மட்டும் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிடாதல்ல. அதுக்கு
அதுக்கு புரியுதாம்மா, அவனுக்கு இன்னொரு லைஃப் இருக்குல்ல. அவனை நம்பி ஒரு பொண்டாட்டி ஒரு குழந்தை இருக்குல்லடா. அவன் ஏன்டா அவளையும் ஏமாத்துறான்? பைத்தியம் மாதிரி வளராத ஜமன். அவன் அவ கூட தானே இருக்கான். நீங்க சென்ஸோட பேசுறீங்களா? அவன் அவ கூடயும் இருப்பான், இவ கூடயும் இருப்பானா? அவ இவளா? ஜம்மன் மென்டல் மாதிரி பண்றத விடு. ஃபர்ஸ்ட் ஜேகே உன்னோட பிரதர், அப்படி திங்க் பண்ணு. அவன் மேல உனக்கு கோவமே வராதா? சில்லி ரீசனுக்கெல்லாம் கோவப்படுற. டேய், இது சில்லி ரீசனா? இது சில்லி ரீசனா? ஒரு பொண்ணுக்கு குழந்தைய கொடுத்து அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட. டேய், இதை பார்த்தா உங்களுக்கு சில்லி ரீசன் மாதிரி தெரியுதா? ஜம்மன் என்னடா பேசிட்டு இருக்கா நீ? நான் என்ன சொல்றேன்னு உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்களும் அவனை எதுவும் கேட்க மாட்டேன்றீங்க, என்னையும் கேட்க விட மாட்டேன்றீங்க. உன் அப்பா அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். அவன் தான் இம்பார்ட்டன்ட் எனி டைம் சொல்லிட்டே இருப்பான்ல. இந்த ரீசன் தெரிஞ்சு ஏன் எந்த ஒரு கொஸ்டினும் பண்ண மாட்டேன்றான்? எப்பவுமே அவனுக்கு தங்கச்சி பசங்க எல்லாம் அவனுக்கு அவர்தான் முக்கியம் என்ன. பட் அவ அவங்களே ஏமாத்தும் போது அப்ப கூட அந்த ஆள் என்னதான் குறை சொல்றான். ஏதோ நான் தான் எல்லாமே பண்ண மாதிரி. நீதான்டா எல்லாமே பண்ணி வைக்கிற. என்னதான்டா ஆச்சு? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க நீ? நீயுமா ஏங்கா நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டல. பாரு, நீ இருந்ததுனால மட்டும்தான் அவனை நான் சும்மா விட்டான். இதுக்கப்புறம் அவன் ரித்திக்கிட்டும் போகக்கூடாது, ரியாக்கிட்டும் போகக்கூடாது. டேய் பைத்தியமாடா நீ, என்னடா உழைட்டு இருக்க நீ? பார்த்தா உளற மாதிரி தெரியும். பரவாயில்ல, சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட தெளிவா சொல்லு. இதுக்கு மிஞ்ச எப்பரா தெளிவா சொல்லுவாங்க? இந்த ப்ராப்ளம்கிட்ட என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சைலண்ட் ஆயிட்டான். எங்க ஜமன் கை பிடிச்ச நான் உன்னை பேசணும், சீக்கிரமா வீட்டுக்கு வந்தானு உன்கிட்ட சொன்னேன். ஏண்டா அப்படிலாம் பண்ணி வைக்கிற? டேய் போதும் விடுடா, நான் பார்த்துக்கிறேன். அகேன் ஸ்டார்ட் பண்ணாத. போதும் விடு, போதும். நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே, சொல்லு அப்படின்னு அவன் வீயை பார்க்குறான். வீக்கு இப்போ இவன் கோவமா இருக்கான். இந்த டைம்ல இது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. டேய் என்னடா முழிக்கிற, சொல்லு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சொன்னேன். என்ன? இப்போ நீ சொன்னல டைவர்ஸ் ஆயிடுச்சு, சம்டைம் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதானா? அகைன் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதா என்ன அப்படின்னு ஜம்மனையும் ரியாவும் மீன் பண்ணி ஜம்மன்ட்ட கேட்க, ஜம்மனுக்கு ஜேக்கும் ரீத்தியும் மைண்டுக்கு வராங்க. அதான் வா நானும் விட்டு போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு ஒன்று சேர்ந்துக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி விய பார்த்து சொல்ல, இவனையும் ரியாவும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போலவே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஜம்மனை பார்க்குறான். டேய் இதை கேட்கறதுக்கு தான் என்னை வர சொன்னியா? இவனுக்கு ரியாவை பிடிக்குமா பிடிக்காதா? இதுக்கு இவன் கோபமாவே இருக்கான். நீ தயாங்கா சொல்லு ஜமன், இதை கேட்கதான் என்னை வர சொன்னியான்னு கேட்டேன். இல்லை ஒரு விஷயம் சொல்லணும் ஆஃபீஸை பற்றி அப்படின்னு இழுக்க வரும்போது, ஆஃபீஸை பற்றி பேசுறதா இருந்தா இப்போ வேணாம், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு அவன் சேரில் உட்காந்துக்கிறான். 2 பேரும் டெரஸில் இருக்காங்க. ஆஃபீஸை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு முன்னாடியே சொல்லிக்கலாம்லடா. நீ வேற எதை பற்றி பேச வரேன்னு அவசரமாக வந்து எனக்கு ட்ரிங்க் வேணும் அப்படின்னு சேரில் உட்காந்துக்கிறேன். எங்க பாரு, அப்பா எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க. இந்த டைம் குடிச்சிட்டு வந்து எந்த ப்ராப்ளம் பண்ண வேணாம், போயிட்டு பேசாமல் வீட்டில் போய் படு. ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ட்ரிங்க் இல்லாமல் என்னால் முடியாது. மொபைலில் வேற காணும், ஆர்டர் பண்ண. குடிக்க வேணாண்டா, போய் படுன்னு தானே சொன்னேன். டென்ஷனாக இருக்கேன்டா, எனக்கு குடிச்சா ஆகணும், இப்போ ஆர்டர் பண்ணு அப்படி எதுமான்னு கேட்க, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் மொபைல் வருது, ஆர்டர் பண்ணுறான். பார் எனக்கு தான் வேணும், எனக்கு மட்டும் ஆர்டர் பண்ணு. நீ குடிக்காத, பையன் எனக்கு அழுதுச்சு, குடிக்காத. தலையாடுறான் அமைதியா. ஜிம்மன் கூட உட்காரான். ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணுறோம் அப்படி அவனுக்கு தோணுது. எல்லாத்தையும் திங்க் பண்ணும்போது நீங்கள் உங்கள் டேடி கூட அவனை கம்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது ஏன் தெரியல அவனுக்கு உறுத்துது. இங்கே அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு சைலண்டாக உட்கார. ஜிம்மன் அவனுக்கு நிறைய ஓடிட்டே இருக்கு. அவன் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஜெகே காரை பார்த்துருப்பான். அந்த காருக்குள்ள ரியாவும் ஜெகவும் தான் இருக்காங்க போல.
அப்படி தோண்டிட்டு தான் இவ்வளோ கோவம். அவனுக்கு தெரியும். அதாவது எப்படின்னா, அவனை பொறுத்த வரைக்கும் ரியாவும் ஜேக்கும் ஒன்றா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்காங்க. அப்படி அவனுக்கு தெரியும். அப்படித்தானே நம்பிட்டு இருந்திருப்பான். அவன் முன்னாடி இந்த கிஸ்ஸிங் நடக்கும்போது அவனுக்கு வந்து கோவம் வந்திருக்கும். அவன் அதெல்லாமே பண்ணாலும் அவன் ரித்தியை எதிர்த்து ஏமாத்துறான் போல. ரித்தி குழந்தை அவளை ஃபோர்ஸ் பண்றான் போல. பட் ரியா இதை பார்த்துட்டு சும்மா இருக்கா. அப்படிலாம் அவனுக்கு நிறைய ஓடுது. எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு சைலண்டாக உட்காந்துருக்க. வி ஜிமன் விய பார்க்குறான். அங்கே கீழே பாரு உன் காரை. ஜிமன் திரும்பி பார்க்க இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு ஃப்ரண்ட்ல. ஜிமன் சைலண்டா இருக்கான். ஏன்டா அப்படி பண்ண? ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காது தயங்கா விடா. இங்க பாரு ஜிமன், டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அவங்க லைஃப் முடிஞ்சிடல. ரித்திக்கும் ஜேக்கும் அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சோ அவங்க 2 பேருக்கும் அப்படி தாண்டா கல்யாணம் ஆச்சா. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் அவங்க லைஃப் இதுதான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உனக்கு ஒன்று தெரியுமா, ரித்திக்கு ஜேக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு வாட்டி ரித்தி ஜேக்குவை பற்றி வீக்கிட்ட கேட்டிருப்பா. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை வச்சு சொல்கிறேன், ரித்திக்கு ஜேக்குவை பிடிக்கும்னு. ரித்திக்கு ஜேக்குவை பிடிக்கும்னு ஜிம்மனுக்கே தெரியும். அது எனக்குமே தெரியும். ரித்திக்கு ஜேக்குவை பிடிக்கும் அப்படின்னு செல்லுதாக்குறான். தெரியுமா? ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேனே, ரித்தி ஃபோட்டோ லீக்கு. அது விஷயமா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கும் போதும் ஃபஸ்ட்டு ரித்தி ஜேகேவை தப்பாக நினச்சிட்டு இருந்தா. அண்ட் புரிஞ்சுக்கிட்டா. நெக்ஸ்ட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரித்தியை பார்த்தா அப்படின்னு அவன் சைலண்ட் ஆகுறான். அப்புறம் ஏன்டா நீ கோப்படுற? அதான் அவளுக்கு பிடிக்கும்ல. அவளுக்கு பிடிச்சா அவளை ஏமாத்துறான். உன்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை. சரி, ஒன்று மட்டும் சொல்லு, டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதானா? உங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்க வேண்டாமா? ஜிம்மன் வியை பார்த்து கண்டிப்பாக இருக்கலாம். அதுக்கு 2 பேரையும் ஏமாற்றக்கூடாது. 2 பேரா? டிவோர்ஸ் பண்ணவங்களையும் கரண்டில் இருக்கிறவங்களையும். டேய் ஜிம்மன், வேறு யாரு கூடாது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு அவள் இப்போ. டேய் தயங்க என்ன வளர? கரண்ட்டில் இருக்காங்கன்னு சொன்னியே. ஆமாம், டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்படி எவ்வளோ கூடாதா இருக்க? டேய் நான் என்னைய சொல்கிறேன், ஜேகேவை சொல்கிறேன். ஜேகேவையா? அவனுக்கு தான் ரித்தியை பிடிச்சிருக்கேன். டைவர்ஸ் பண்ணாலும் அவள் பின்னாடி தானே சுற்றுறான். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ரித்தி அவன் மிரட்டுறான்னு நினைக்கிறேன்டா. டேய் இவெல்லாம் நீயே சொல்லிருந்த ஜேகேக்கு ரித்தியை பிடிக்கும் தான், அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல. ஐயோ ஜம்மன், ஏதா உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரீட்டாகவே கேட்குறேன், உனக்கு இன்னொரு சான்ஸ் இருந்தா ரியா கூட இருப்பியா? ஜிம்மன் சைலண்டாக இருக்கான். உன்கிட்ட தானே கேட்குறேன், உனக்கு அவளை பிடிக்குமா பிடிக்காதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாதா? அப்போது உனக்கு ரியாவை பிடிக்கும். ஜிம்மன் சைலண்டாக இருக்கான். நீ ஒத்துக்க வேண்டாம், உன்னை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது ரியாவை பிடிக்கும்னு. ஜிம்மன் வியை பார்க்க, இப்போது ரியா உன்கிட்ட வந்தா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? அதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேனே. சரி, ஒரு சான்ஸா? அவளுக்கு தான் என்னை பிடிக்காதேடா. உன்னை பற்றி அவள் தப்பாக ஏதோ நினச்சிட்டு இருக்கா. அதை புரிய வச்சுட்டோம்னா எல்லாமே ஷார். ஆனால் அது உன் கையில தான் இருக்கு. நீதான் அவள் கூடவே இருந்து நீ எதுவும் தப்பு பண்ணல. இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கலாம் சாரி கேட்டு. ஜிம்மன் வியை பார்க்க, நடக்கிற காரியம் இல்லை. நான் தொட முடியாத தூரத்துக்கு போயிட்டா. வேணாம், தொட முடியாத தூரத்துக்கா? ஏண்டா அப்படி பேசுகிற? தெளிவான ரீசன் சொல்ல. அவள் தான் ஜேக்கு கூட இருக்காளே. ப்ராப்ளத்தை எப்படியாவது சால்வ் பண்ணணும். அவள் அப்படியே என்கிட்ட வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் அவள் தான் என் கூட வரணுமே. டே ஜிமினா, நீ ரியாவை சந்தேகப்படுறியா? ஜிமன் வியை பார்க்க, அவள் ஜேக்கு கூட இருக்கா சம்டைம் ஃபஸ்ட்டு லவ். இதனால அவளை உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? மனதிலாடா நீ ரியாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஏன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் வியை பார்த்த, அவள் தான் எல்லாமே அப்படி தோணும். அதான் அவள் ஜேகே கூட இருக்கா. இது சந்தேகம் இல்லைடா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவள் இப்படியே வந்தாலுமே நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன். அவள் குழந்தை.
2 பேரையும். அந் அவள் வரணுமே. ஃபஸ்ட்டு தான் நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டியும் அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பட் அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி சோஃபாவில் சாஞ்ச மாதிரி அப்படி உட்காந்துக்கிட்டு, ஜமால் எனக்கு ஒன்று புரியல. என்ன சொல்கிற? டேய், என்னமா புரியல? அவள் இப்போ வந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் அவள் தான் வரமாட்டாளே. வாய்ப்பில்லாத விஷயத்த பேசாதடா. அது கேட்கல ரியா குழந்தை. டேய் ஜமன், நடுவில் எப்பயாச்சும் நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணியா? என்ன ரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாடா? வீ திருந்தவே மாட்டியா ஜமன் நீ? அதனால தான் அவங்கள பார்த்தாலே எரிஞ்சு விழறா. டே என்னடா நடுவில் எப்பயாச்சும் நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணியான்னு கேட்டேன். வீ அவ கூட இருக்கும் போதே நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ரியா குழந்தை, நான் சொன்னது பன்னியே. சரிடா, பன்னி எதுக்கு நீ அக்செப்ட் பண்ற? ஏன்னா ரியாவை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பன்னியும் பிடிச்சதானே ஆகணும். உனக்கு ஒன்று தெரியுமா? பன்னி கூட என்ன அப்பாவா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நான் அப்பான்னு தான் கூப்பிடுவான் தெரியுமா? நீ குளிச்சுட்டு வந்தல அந்த டே ஃபுல்லா ஈகிட்ட தான்டா இருந்தான். அன்னைக்கு தான் நான் அவனை பார்த்துக்கிட்டேன். அவ்வளோ க்ளோஸ் ஆனா தெரியாதவங்க கிட்ட இருந்த மாதிரி இல்லைல்ல. அவனுக்கு என்ன பிடிக்கும். ரியா கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுவேன். பட் வேணாம் அப்படியே தோணும். தயா மாண்டியை பிச்சுக்கிறான். டேய் அது ஜிக்கு கூட கொண்டதா. நீ என்ன அவனை அக்செப்ட் பண்ணிக்கணும்? அவனுக்கு தான் ஜிக்கு இருக்கான்ல. ஜமன் பேசுறது வீக்கு புரியல, வே பேசுறது ஜமனுக்கு புரியல. இந்த ஜேகே ரிட்டியை கூட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். இந்த சவுண்டு கேட்குது மேலே இருந்துட்டு. 2 பேரும் என்ட்ரன்ஸை பார்க்க ஜேகே ரிட்டியை ஹக் பண்ணுறான். ஜமனுக்கு இங்கே வெறி ஆகுது. சடனாக சேர்லேருந்து எழுதுக்க, ரிட்டி எந்த பிரச்சனையும் மறுபடியும் பண்ணாதா அப்படின்னு ஜமன் கையை பிடிக்க. டேய் பிரச்சனை பண்ணுறேன்னா இதோ ரியாவுக்கு எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்க, ரியாக்கா என்னடா உளற? என் தெரிஞ்சு அவள் ஹாப்பியாக தான் இருப்பாள். ஜமன் சைலண்ட்டாக இருக்கான். பிகாஸ் ஜேகே ரிட்டியை காருக்குள்ளே கிஸ் பண்ணும்போது ரியா ப்ளஷ் பண்ணியிருப்பா. ஜமன் சைலண்ட்டாக ரியா பார்க்க, ரியா எப்போ தான் ஜேகே ரிட்டியும் ஒன்றாகிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, என்னையும் சீக்கிரமாக ஒன்று சேருங்க அப்படி சொல்லிட்டு இருப்பா. நோண்டி கேட்பா அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளமா அப்படி. டேய் ஜேகே ரித்தி கூட இருக்குன்னு சொல்வாளா? ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அத்தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சே. டேய் சும்மா இருடா. டைவர்ஸ் ஆயிடுச்சுண்ணா அவ்வளோதானா? அவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்காதா? நீ தான் மண்ணாங்கட்டி மாதிரி பேசிட்டு இருக்க. பட் பரவாயில்ல, ஜேகே புரிஞ்சுட்டு ரித்தியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா? அப்படி இல்லாமலையா அவன் டெய்லி வந்து ரித்தியை பார்த்துட்ருக்கான். டேய் ரித்தியை பார்க்குறானா அவ்வளோதானா ரியா லைஃபு அவ்வளோதானா? இதே ஏன்டா நீ போயிட்டு அவன் கூட கம்பேர் பண்ணுற? இதுதான் உங்ககிட்ட கேட்குறேன் ஜமான். உனக்கு ரியா மேலேயும் ஜேகே மேலேயும் டவுட் இருக்கா? நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு புரியுதா? சந்தேகப்படுறியான்னு? எங்க பார், அவங்க ஸ்டார்டிங் லவ் பண்ணாங்க ஓகே. பட் அன்னைக்கு தான் ரியா அவ்வளோ சொன்னாலடா ரித்திக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் அதுக்கப்புறம். அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கலன்னு உனக்கு தெரிஞ்சதா அவ்வளோதான் வி. பட் நெக்ஸ்ட் எப்படி பண்ணி வந்தா? டீ ஜமான் என்ன பேசிட்டு கண்ணி? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா வி? அப்படி சொல்லிட்டு ஜமான் திங்க் பண்ணியிருப்பான் இல்லையா? 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. பன்னி ரியாவோட பாப்பா அப்படி சம்திங். அவனுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்ல வி ஒரு மாதிரி கன்றாவே ஜமானை பார்க்குறான். டீ நான் எவ்வளோ சொல்கிறேன், ஏன் எப்படி பார்க்குறேன்? இப்படி நினச்சிக்கிட்டு தான் நீ இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிருக்கியா? என்னடா ஜமான் எங்க பாரு, பன்னி ரியாவோட குழந்தை கிடையாது. என்ன அவன் ரித்தியோட குழந்தை. என்னடா வளர? நான் வளர, நீ உணர்த்த வச்சு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு தயாங்க எல்லாமே சொல்லும் போது ஒரு மாதிரி ஜமான் உட்காந்துட்டான். அப்போ ரியாக்கும் ஜேகேக்கும் பிறந்த குழந்தை இல்லையா பன்னி? இன்னும் அவன் ஏன் பொண்டாட்டியா இருக்காளா அப்படின்னு விய பார்க்க அரை மந்த்துல
வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாம இவ்வளோ குழப்பத்துக்கும் நீ தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு தான் காரணமா? டேய், அவன் எப்படிடா ரிலேட்ட போவான்? அவனை பொறுத்த வரைக்கும் உன் பொண்டாட்டில அவன். என்னதான் அவனுக்கும் ரித்திக்கும் டைவர்ஸே ஆயிருந்தாலும் அவன் ரித்தி புருஷன் சுத்தி சுத்தி அவனை சுத்தி தானே வந்துட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அப்படியே தானடா ஜேகே மனசுக்குள்ளேயும் இருக்கும். ஐயா உன் பொண்டாட்டின்னு அவன் எப்படி அவன்கிட்ட வருவான்? இல்ல, நான் கொஞ்சம் தப்பாதான் புரிஞ்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் இல்ல, டோட்டலாவே தப்பாதான் புரிஞ்சுருக்கேன். இப்ப வச்சு சொன்னீங்க காலையில இருந்து கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே வரல. எப்பா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினது இல்ல, இப்பதான் புரியுது நீ என்ன மாதிரி இருக்கன்னு. அப்படிலாம் நிறைய ஆதமாட்ட சொல்லிட்டே இருக்காங்க.